ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேஜி லிவிங் இன் எஜி. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சாரி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சிக்கன் பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தீங்க. நானும் வந்துட்டு 2 டேஸில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் வீக் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணதுனால என்னால் டைமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால என்னால் டைம் செட் பண்ண முடியலை. வீட்டுக்கு வர்றது, தம்பி பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களா அவங்கள பார்க்கணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வேறு வந்துட்டு ஆர்மி கிளம்பிட்டாங்களா. ஸோ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். பட் அவங்களும் வந்து ஆர்மி போகிறதுனால அவங்களுமே வரும்பொழுது டயர்டாக தான் வருவாங்க. ஸோ 1 வீக் கொஞ்சம் கஷ்டமாக தான் போணுச்சு. நான் நிறைய பேருக்கு வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸில் ஹாய் அக்கா, சூப்பர் அக்கா, எனக்கு உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அக்கா, அந்த மாதிரி. அதுவும் அந்த அக்கான்னு சொல்லி நிறைய பேர் சிஸ்ன்னு கூப்பிட்றீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். தன்னால் சிரிச்சிட்டுலாம் இருப்பேன். சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் கேட்பாங்க, ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி அக்காலாம் சொன்னாங்களா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வெனஸ்டே அன்றைக்கி எடுத்தது தான். அன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு ஆஃப் டேஸ் அவங்க சொன்னாங்க, நான் ரன்னிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் சும்மா தான் இருக்கேன் வீட்டில், பாப்பா தம்பி ஸ்கூல் போயிட்டாங்களே, நானும் வாக்கிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரியான வெயில், ஏண்டா நம்ம சொன்னோம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா காயத்ரி, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்தான் வாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனாலே கொஞ்சம் ஹாப்பி. ஸோ அந்த சைட்லலாம் அந்த தர வீட்டுக்காரங்களாம் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 3 ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 10:30க்கெலாம் கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோம், மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு செஞ்ச சம்பால் பீகுன் குறைங்க இருந்துச்சு. ஸோ அதை வச்சே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்குமே வந்து ஒரு ரெசிபி வந்துட்டு இவ்வளோ பிடிக்கும், எல்லாரோட ஃபேவரட்டும் அப்படின்னா இந்த சம்பால் பீகுன் குறைங்க தான். அந்தளவுக்கு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி வந்து நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்குமே அதுக்கப்புறம் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆனிச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புரியாதில்ல, எனக்கு வந்துட்டு என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரிகிற கஷ்டம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாமோ அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு இந்த வீடியோ பார்த்து கேட்டேன். அவங்களுமே சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு லாங் வீடியோவில் உங்களுக்கு ஒழுங்காக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ். அந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்பொழுது நாமளே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அன்றைக்கி லஞ்சுக்கு சண்டே வாங்கிட்டு வந்து சிக்கன் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து போன் பீஸாக எடுத்து பிரியாணி செய்யலான்னு சொல்லி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மற்ற பீஸ்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரையாக வந்து ஒரு கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் வந்து பிரியாணிக்கு வந்து 2 டம்ளர் அரிசி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயம், அப்புறம் வந்துட்டு 1 தக்காளி, 4-5 பச்சை மிளகா, இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேறு இல்லை. சரி, அந்த வாரம் ஃபுல்லுமே அரைச்சி வச்சிடலாம் சொல்லிட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே வந்துட்டு உரிச்சும் வச்சுட்டேன். ஸ்டார்டிங்லலாம் நான் பிரியாணி ரெடி பண்ணேன் அப்படின்னா இந்த விசில் வச்சு அந்த மாதிரி தான் பிரியாணி செய்வேன். அது வச்சு விசில் வச்சுட்டு அந்த விசில் எப்படா அந்த ஸ்டீம்லாம் வெளியாகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருவேளை ஸ்டீமை வெளியே விட்டுட்டோன்னா அப்புறம் வந்துட்டு பிரியாணி குக் ஆகாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பயத்துலேயே அந்த அடுப்படியை விட்டே போகிற மாதிரியே இருக்காது. அதனால இப்போலாம் வந்துட்டு தம் போட்டுறது, மேலே வெயிட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னா தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணியும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இப்போலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பேலீஃப், அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா வெடிச்சு வந்ததும் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து பிரியாணிக்கு நல்லா வதங்கினா தான் அதோடைய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது வதக்கிடணும். அதுக்காக வந்துட்டு கருக விட்டுறக்கூடாது. ஸோ வதக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் அது வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் என்னென்ன சேர்ப்பேன் அப்படின்னா அந்த கிராம்பு, பட்டை, அப்புறம் வந்துட்டு இன்னொன்று ஸ்டார் மாதிரி இருக்கும் அது, அப்புறம் வந்து ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த பிரியாணிக்கெலாம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கொஞ்சமாக புதினா சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதக்கணும். புதினா சேர்க்கறதுனால வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சாதத்தோட மிக்ஸ் ஆகி இன்னுமே சூப்பராக இருக்குது. நானுமே இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்பொழுது எப்படி இருக்கும், புதினா
புதினா சேர்க்குறோம், ஒரு வேளை கசக்குமா உரைக்குமா அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை இறால் பிரியாணி செய்யும்போது சரி பரவாயில்ல கொஞ்சம் தான் செய்கிறோம், இந்த புதினாலாம் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா. ஸோ சிக்கனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பித்தது தான். ஸோ இப்போலாம் பிரியாணி செஞ்சனாவே இந்த புதினா கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டோட அரைச்சி போட்டுருவேன். ஆனால் அந்த புதினா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காய தக்காளியோட நல்லா வதக்கி விடணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ண வேண்டியதான். நான் இன்றைக்கி வீட்டில் உள்ள பொன்னி அரிசியை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் 2 டம்ளர் அரிசி வந்து அளந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 5 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ்னால் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்குக்கு அளக்கணும். நான் பொன்னி அரிசி கொஞ்சம் வந்து லேட் ஆகுமோ இல்லை தண்ணி பத்தாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருந்தேன். நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து அரிசி கொஞ்சம் நேரம் வேக விட கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்பொழுது கீ ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கொத்தமல்லி, புதினா இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி விட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மேலே ஒரு மூடி போட்டு ஹெவியான ஒரு வெயிட் வந்து வைக்க வேண்டியதான். நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் வீட்டில் இருக்க இடிக்கல்ல தூக்கி வச்சுருவேன், அதான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதையும் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகும். அப்படியே அரிசி வந்து உடையாது, கருகி போயிருக்குமான்னு பயமே தேவையில்லை, செம்மையாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்பொழுதே ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியை தம் போட்ட கேப்பில் அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக கடகடன்னு சிக்கன் கிரேவியுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், ரைத்தா, அப்புறம் பாயில் பண்ண ஏக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும், வெயிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டில் வந்துட்டு நம்மளோட பிரியாணி அள்ளி போட்டு சூப்பராக வந்துட்டு அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்ருந்தேன். உண்மையாலுமே பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் and thanks for watching.